ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 10 செப்டம்பர் 2025. बाबा சொல்றார், பவர்ஃபுல் याद के लिए सच्चे दिल का प्यार चाहिए. सच्चे दिल वाले सेकंड में बिंदु बन बिंदु स्वरूप बाप को याद कर सकते हैं. பாபா சொல்றார், சக்திசாலியான நினைவை உருவாக்குவதற்காக உண்மையான உள்ளத்தினுடைய அன்பு என்பது இருக்க வேண்டும். உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் ஒரு வினாடியில் புள்ளியாகி புள்ளி ரூபமான தந்தையை நினைக்க முடியும். உண்மையான உள்ளம் படைத்த குழந்தைகள், அதாவது தங்கள் இதயத்தில் ஒரு தந்தையை தவிர வேறெவரும் இல்லை என்ற அவர் மேல உண்மையான காதலை, அன்பை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே வினாடியில புள்ளி ரூபமாகி புள்ளி ரூபமான அப்பா கிட்ட சென்று சேர முடியும். பாபா சொல்றார், சச்சி தில்வாலே सच्चे साहेब को राजी करने के कारण बाप की विशेष दुआएं प्राप्त करते हैं. உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் அந்த உண்மையான உள்ளத்தினால் உண்மையான தலைவனாகிய தந்தையை, பிரபுவை திருப்தி செய்து விடுகின்றார்கள். அதனால தந்தையினுடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை பெற்று விடுகிறார்கள். ஆசீர்வாதம் எதனால கிடைக்கிறது? உண்மையான உள்ளத்தில்தான் பிரபுவான தலைவர் திருப்தி அடைகின்றார், தந்தை திருப்தி அடைகின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பாபா திருப்தி அடைஞ்சிடுறாரு. அவருடைய விசேஷ ஆசீர்வாதங்கள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. जिससे सहज ही एक संकल्प में स्थित हो ज्वाला रूप की याद का अनुभव कर सकते हैं. இதன் மூலம் அவர்கள் சுலபமாகவே ஒரு சங்கல்பத்திலே நிலைத்திருந்து ஜுவாலை ரூப நினைவை அனுபவம் செய்ய முடியும். சுலபமாகவே என்ன பண்ண முடியும்னா, ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருந்து ஜுவாலை ரூபத்தினுடைய அந்த நினைவினை அனுபவம் பண்ண முடியும். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கு. இவங்களும் அவரை மனதார அன்பா நினைக்கிறாங்க, உள்ளபூர்வமா நினைக்கிறாங்க. அப்ப அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரணத்தினால நல்ல சக்திசாலியா நினைக்க முடிகிறது. ஒரே சங்கல்பம் பண்ணாங்களா, அந்த சங்கல்பத்தை எரிமலை ரூப நினைவு மூலமா நல்ல உயர்ந்ததா, சக்தி வாய்ந்ததா ஆக்கிக்க முடியும். அந்த அனுபவம் பண்ண முடியும். பவர்ஃபுல் வைப்ரேஷன் ஃபேலா சக்தே, சக்தி வாய்ந்த அதிர்வலைகளையும் அவர்களால் பரப்ப முடியும் அப்படின்னு பாபா சொல்றார். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஆதாரமா பாபா இன்னைக்கு என்ன சொல்றார்? உண்மையான அந்த உள்ளபூர்வமான அன்பு பாபா மேல இருக்கணும். அது இருந்ததுனாலே நல்ல பாபாவை நினைக்க முடியும். அந்த நினைவை எரிமலை ரூபமா ஆக்கிக்க முடியும். ஏனென்றால் முன்பே சொன்னது போல எரிமலை ரூப நினைவுன்னா என்ன? ஒரு பாபா, நானும் பாபாவும், அவ்வளோதான். வேற எந்த சங்கல்பமும் அங்கே இல்லை. இதை நம்ம செய்து பார்ப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.